அரவிந்த், உங்களுக்குள்ள இருக்கிற மிமிக்ரி டேலண்ட் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ். அவ்வளோலாம் இல்லை, அதான் யாரோ பரப்பி விடுறாங்க, அப்படிலாம் இல்லை. இல்லையே, நீங்க நல்லா பண்ணுவீங்களே, டிஎல்எம் சார் மாதிரி எல்லாம் பாடி காட்டியிருக்கீங்க. ராஜ்குமார் சாரோட ஒரு பாட்டை ஒரு வேளை இவரு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன கற்பனையா. ஓகே. 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, கண்ணி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. ஓ கசா. இதை தான் நான் ஒட்டு மறுபடியும் பண்ணி காமிச்சேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நல்லா பண்றீங்க தம்பி, கொஞ்சம் கரகரப்பை சேர்த்துக்குங்க அப்படின்னு. அண்ணன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன், சிதம்பரம் ஜெயராமன் சார் மாதிரி ஒரு 2 லைன் அவர் சாங்கு. சாரே, ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே, தாஜ்மஹாலின் வண்ணம் போல நானே. டிராவல் பண்ணும் போதெல்லாம் நாங்க உங்க பாட்டு கேட்டுட்டு போவோம் சார். ஆனா நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க கேட்கிற ஒரு பாட்டுன்னா அது என்னது? என்னுடைய பாடல்களில் ஃபேவரட்னா சித்ராம்மா பாடிய இன்னிசை பாடி வரும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டு. என்னுடைய கரியரில் ஒரு ஜாக்கிரதையாக இந்த படம் பண்ணணும், இது நல்லா வரணும், ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ண ஒரு படம் அது. அந்த பாடல்கள் இன்றைக்கும் வெற்றியாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. சார், சித்ராமா சார் இருக்காரு, நீங்க இருக்கீங்க, அது ஒரு 2 லைன் நம்ம லைவா கேட்கணும் தானே. என்னம்மா பச்சை கலர் படம் வேற கட்டிருக்கீங்க, டப்புனு பாடுங்க மேடம். கம் ஆன், லெட்ஸ் டு இட் சித்ராமா. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை, ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை. இந்த வாழ்க்கை ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. தேங்க்யூ சித்ராவா.